ஒரு அமைச்சர் நேற்று சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வழக்கு தொடர்ந்திருக்கு, கடந்த 5 வருஷமா ஏன் வழக்கு தொடரலன்னு. எதற்கு வழக்கு தொடரணும்? 5 வருஷமா தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தது, வழக்கு தொடரல. இப்ப தண்ணி வரல, வழக்கு தொடர்றதுக்கான பக்கம் உங்களுக்கு இல்ல. அதை நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அண்ணன் உதயநிதி சொல்றாரு, அவங்க ஆட்சி காலத்துல கர்நாடகா தமிழகத்துக்கு சரியா தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்தாங்க, அதனால நாங்க கோர்ட்டை நாடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டேட்டா சரியான்னு நம்ம பார்த்துருவோம். இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, 2023-24 காலகட்டத்தில் காவிரி ட்ரிபியூனலோட ஆர்டர் படி தமிழ்நாட்டுக்கு 177 டிஎம்சி தண்ணீர் தந்திருக்கணும். ஆனால் கர்நாடகா நம்மளுக்கு கொடுத்த தண்ணீரோட அளவு வெறும் 81 டிஎம்சி. அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 54% ஷார்ட் ஃபால். அப்படி இருக்கையில் அப்போ ரூலிங்கில் இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டை ரீச் பண்ணி அங்கே கேஸும் பதிவிட்டாங்க. அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இப்போ இருக்கிற டிவிகே கவர்மெண்ட்டும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஆட்சி மாறின உடனே மாறுற பிரச்சனை இல்லை, கர்நாடகாவுக்கும் தமிழகத்திற்கும் ரொம்ப வருஷமாக இருக்கிற தண்ணீர் பிரச்சனை. இது சரி ஆகுமா ஆகாதா அப்படின்னு கடவுளுக்கே வெளிச்சம்.